Hey, hi guys! Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சடன் ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேட்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். 2001 கும்பமேளா, அதுவும் மாபெரும் கும்பமேளா பிரயாக்ராஜ்னு வந்தது. அந்த கும்பமேளாவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வந்தாங்க. ஒவ்வொரு மத குருக்கள், ராஜகுருக்கள், தர்ம அதிகாரிகள், உத்தர அதிகாரிகள், பல்வேறு சமயத்தை பிரதித்துவப்படுத்துகிற தலைவர்கள் எல்லாரும் இங்கே கூடினாங்க. ஆனால் இந்த தடவை கூடின இந்த கும்பமேளா வேற மாதிரி. ஏன்னா இத்தனை காலம் ஒரே இடத்துல சேராத அந்த மகா மத குருக்கள் எல்லாரும் இந்த முறை ஒரே கும்பமேளால சந்திக்க போறாங்க. சாதுக்கள், அகோரிகள் அனைவரும் ஒரே ஒரு சிறப்பு நோக்கத்துக்காக இங்க கூடிக்காங்க. அமைதியாயிருங்க. நம்ம எல்லாரும் இங்க சேர்க்கறதுக்கான காரணம் என்ன? இது வரைக்கும் நாம எப்பவும் மலை பகுதியில் தானே சந்திச்சோம். அப்படி இருக்க இந்த கும்பமேளாவை அகடால நம்மளை ஏன் கூப்பிட்டிருக்காங்க? நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய காரணம் இங்கி. அப்படின்னா பெரிய பிரச்சனையா? பிரச்சனை வந்துட்டா? இல்லை, இன்னும் வரல, ஆனால் வரப்போகுது. நான் உங்க எல்லாரும் இங்க இப்படி அழைச்சதுக்கு மன்னிச்சிடுங்க. உட்காருங்க. நம்ம மதம் வேறையா இருக்கலாம், ஆனால் நாடு ஒன்று, ரத்தம் ஒன்று, வேகம் ஜீனு ஒன்று தான். இந்த நாட்டை பாதுகாக்க, எதிரி நாட்டுக்கிட்டேருந்து காப்பாற்ற, அதுவும் எதிரி நாட்டிலேருந்து வந்திருக்க நோயாயிருந்தாலும் அழிவாயிருந்தாலும் பெரும் நரக அழிவாயிருந்தாலும் இந்த நாட்டை தாக்கிய ஒவ்வொரு பேராகத்துக்கும் நம்ம தீர்வு கண்டிக்கும், நம்ம போராடிக்கும். எப்போல்லாம் அழிவை கொண்டு வர கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒரே நேரத்தில் சேருதோ அப்பெல்லாம் இந்த உலகத்துக்கு பெரும் பிரளயம் வந்திக்கு. அந்த நேரங்களில் தான் நட்சத்திரங்கள் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கு. அப்போல்லாம் நாம் இப்படி ஒன்றா சேர்ந்திருந்தோம். இன்றைக்கு மீண்டும் அதே அபாயம் வந்துக்கு. என்ன மாதிரியான அபாயம்? இன்னும் வரல, ஆனால் வரப்போகுது. 24 வருஷத்துக்கு போகிறோம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்லலை, நட்சத்திரங்கள் சொல்லுது. குரு கிரகம் பிரகஸ்பதி 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தன்னோட சுற்றுப்பாதையை முடிச்சு ரிஷவ் ராசிக்கு நுழைய சொல்ல சூரியன் மகா ராசிக்கு நுழையும் போது அப்பதான் பிரயாக்ராஜ் சங்கமத்தில் கும்பமேளா நடக்குது. அலகாபாத், நாசிக், உஜ்ஜைன், ஹரித்வார். அதில் அலகாபாத்தில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற கும்பமேளா தான் மாபெரும் கும்பமேளா. 12 மாபெரும் கும்பமேளாக்கு அப்புறமா, அதாவது 144 ஆண்டுக்கு அப்புறமா மகா கும்பமேளா. ஒரு ப்ரொஃபஸரை இந்த இந்தியாவையும் இந்த உலகத்தையும் அறிவு விஞ்ஞானம் இந்த எல்லாத்தையும் பற்றி நான் பல வருஷமாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனிதர்களுக்கு ஜாதகம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் கூட ஜாதகம் இருக்குது. இந்தியாவோட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணப்போ தான் எனக்கு ஒன்று தெளிவாக தெரிஞ்சுது. நம்மளோட நாட்டோட வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பொறுக்க முடியாத எதிரி நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த போகிறாங்க. என்னோட ரிசர்ச்சை நான் உறுதிப்படுத்துறதுக்காக தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு விசேடமான நாடி கோயிலுக்கு போனேன். அங்கே ரிஷி அங்கஸ்தியர் எழுதி வச்சுக்க நாடி சாஸ்திர நூல்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டது. அந்த நூலில் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதோட எதிர்காலமும் எழுதி வைக்கப்பட்டது. இந்தியாவோட எதிர்காலமும் மற்ற நாட்டோட விதியும் முன்பே எழுதி வைக்கப்பட்டது. இந்தியா அதிசயமான விஷயம் என்னன்னா, உங்கள் கணிப்பு சரியாக வந்துச்சு. கிரகணங்களோட கணக்குப்படி 2 மகா கும்பமேளாக்கு போகிறோம், அதாவது 24 வருஷத்துக்கு போகிறோம். இந்தியாவில் ஒரு மாபெரும் தாக்குதல் நடக்க போகுது.
நாடி சாஸ்திர பண்டிதர் சொன்னது என்னன்னா 2025ல் எந்த கணங்களும் எந்த கணக்குகளும் எந்த கிரகணங்களும் எந்த நட்சத்திரங்களும் எந்த திசையும் மகாபாரத போர் நடந்த காலத்திலையும் இரண்டாம் உலக போர் நடந்த காலத்திலையும் எப்படி அமைஞ்சுதோ அப்படின்னா அபாயம். இதனால தான் பல வருஷத்துக்கு அப்புறமா நாம் இப்போ சந்திச்சுக்கோம். ஏன்னா அந்த அபாயம் நம்ம நாட்டோட போர்டரில் காலடி எடுத்து வச்சுட்டு 24 வருஷத்துக்கு போகிறோம் நடக்க போகிற தாக்குதலுக்காக இந்த நாட்டோட வேர்களை இப்போ இருந்தே பேசி வைக்க துவங்கிட்டாங்க. போர்டர்லேருந்து நியூஸ் வந்துக்குது நம்ம நாட்டை அலர்ட் பண்ணுற மாதிரி. உன்னோட பேக்கிங் மறந்துட்டேன். நீங்கள் இன்னும் சும்மா இல்லைன்னா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஃபாஸ்ட்டாக செய். உன் மகனுக்கு கேக் கட்டவில்லை. ஈக்கி அதுவும் பண்ணிட்டா இருக்கு. இவ்வளவு லேட் நைட்டில் யார்? டாக்டர் ஜனாவா இருக்கும். நீங்களாம் யார்? நாங்கள்லாம் பெரும் கஷ்டத்தையும் கடுமையான குளிர்ச்சியும் கடந்து தான் உங்கள் நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுக்கோ. உங்கள் நாட்டோட அழிவு இங்கேருந்து ஆரம்பமாகுது. நாங்கள் போகணும். தண்ணி தாகமாகிக்குது. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? நீங்கள் போகிறீங்களா? பாருங்க எவ்வளோ மோசமாச்சு கிளைமேட். வாங்க உள்ளே வாங்க. நீங்கள் ஹிந்துஸ்தான் இல்லை. நீங்கள் எதிரி நாட்டவங்க தானே? ஆரம்பமாகிது. ஆனால் உண்மையான அழிவு 2025 தான் வரும். ஆனால் இந்த பேராகத்துக்கு தீர்விக்குமா? இதில் இருந்து யார் காப்பாற்ற போகிறாங்க? அவர் வர வேண்டியது தான். அவரா? யார்? நம்ம நாடு மிகவும் மகத்தானது. எப்போல்லாம் குருட்டு காலம் வந்தாலும் விஷ்ணுவும் சிவனும் நம்ம நாட்டை காப்பாற்ற ஏதோ ஒரு உருவத்தில் வந்துடுவாங்க. நாட்டு திசைகளும் 3 உலகமும் அவர் முன் நின்றாலும் முழு பிரபஞ்சம் கூட அவர் முன்னால் நின்றாலும் அவளை தடுக்கலாது. அவள் வரப்போறா. யார் அவ? பெண் இல்லை, மனிதன் இல்லை, மிருகமும் இல்லை, சாத்தானும் இல்லை, தூதரும் இல்லை, கடவுளும் இல்லை. ஆனால் கடவுள்ட மிகப்பெரிய பக்தி, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சிவனின் வர்த்தகி, இச்சாதாரி நாகினி, அனந்தபுரத்தின் நாகராணி அனந்தா. அந்த மீதமுள்ள நாகர் யாருக்கு விஷ்ணுட கை ஈக்குதோ சிவன் ஆதரவு ஈக்குது. அந்த குடும்பத்துக்கு ஒருபோதும் அழிவு ஏற்படாது. அவங்கள நாம எங்க சந்திப்போம்? அனந்தபுரத்தின் நாகராணி அனந்தா உன்னை எதிர்கொள்வார். வடக்கு மலை முடிஞ்ச போறோம் நகரத்தோட எல்லையிட முதல் தெருவில் ஒரு சிறிய சிவலிங்கம் இருக்கிற வீட்டுக்கு முன்னால் வைப்பா. அனந்தா அவகிட்ட போ, அது அவசியம். ஆனால் அவரை தேடுறது யாரு? நான் தான் போவேன். அவரை தேடி கண்டுபிடிப்பேன். அவர் நாகலோகத்தோட இதயம். மீதமிக்கிற அனைத்து நாகனிட குணமும் அவக்குள்ள இணைஞ்சிக்கி. அப்பா, இதை கவனமாக வச்சுக்கோ. இது அப்பாட ரிசர்ச். இதை யாருக்கும் எப்பவும் கொடுக்காத. அப்பாவுக்கு ஆபத்து கூட வரலாம். என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? நான் போக வேண்டிய டைம் வந்துட்டு. என் கல்குலேஷன் படி அனந்தா வர டைம் வந்துட்டு. அவட்ட சொல்லணும். அழிவை நாட்டோட கதவுக்குள்ளேயே அடைச்சிடணும். ஒரு விஷயத்தை எப்பவும் மனசில் வச்சுக்கோ மகனே. நாட்டோட பாசம்தான் மிகப்பெரிய பாசம். ஒரே விஷயத்த மனசில் வச்சுக்கோ. ஓ தன்னை நாட்டுக்காக போராடலாம்னு. வடக்கு மலைகள் முடிந்த போறோ நகரத்தோட எல்லையிட முதல் தெருவில் ஒரு சிறிய சிவலிங்கம் இருக்கிற வீட்டுக்கு முன்னால தான் வைப்பா. அனந்தா. எதிரி நாட்டிலிருந்து பலர் நமது நாட்டுக்குள் நுழைந்து நமது மக்களை கொன்று அவர்களின் இடத்தை பிடித்துவிட்டனர். எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்கள். எங்க போன் எடுக்கவே மாட்டேங்காங்க. முழு சூரிய குடும்பமும் எங்க போச்சுன்னே தெரியல.
ஹலோ, நான் சொல்றத நீ கேட்குறியா? அங்க கொஞ்சம் நியூஸை பாருங்க. யார் வந்திருக்குது? நான் பார்க்குறேன், நீங்க இருங்க. யார் அது? நான் தான். என் பேர் துஷார். நான் ராணுவத்தில் வேலை பார்க்குற ஒரு சயின்டிஸ்ட். ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும். இல்லை நாங்கள் திறக்க மாட்டோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் கதவு திறங்க. விடு, நான் பார்க்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இரு. ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணுங்க. என்ன விஷயம்? நான் அனந்தாவை சந்திக்கணும். யார் அனந்தா? அனந்தா குலத்தின் அனந்தா. நீங்கள் போங்க. அந்த மாதிரி இங்கே யாரும் இல்லை. 1 மினிட். அவளை கூப்பிடுங்க. எனக்கு அவளோட பேசணும். இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாட்டை காப்பாற்றக்கூடியவ அவ இல்லைன்னா நம்ம நாட்டோட எதிரிகள் நம்ம நாட்டை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தி அவ மட்டும்தான் அவங்கள நிரந்தரமாக அழிக்கக்கூடியவ. சோரி, நீங்கள் போங்க ப்ளீஸ். நான் பேசணும். நான் சொன்ன மாதிரி கதவு திறக்காதீங்க. குரேஷ், யார் அவன் யாரை பற்றி பேசுகிறான்? யார் நாட்டை காப்பாற்ற போகிறது? ப்ளீஸ் டோரை ஓப்பன் பண்ணுங்க. நாக்னிகளின் நாக்னி, சேஷ நாக்னி. எனக்கு உதவி வேணும். ஆனால் யாருன்னு தெரியாதவங்களுக்கு எங்களால் உதவி பண்ண முடியாது. அங்கே பாருங்க, வயிறு. பாபா வரப்போகுது. பார்த்து பொறுமையா. இது பெண் குழந்தை. நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். எனக்கு தெரியும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் தான் என் குழந்தையை காப்பாற்றணும். ஆனால் ஏன் இவளை? ஏன்னா அவங்க அப்படி தான் விரும்புகிறாங்க. அவங்கன்னா யார்? அவர் விக்ராலகன், காலத்தின் உருவம். அந்த காலம்தான். அவங்களே இந்த குழந்தையை தேர்ந்தெடுத்திக்காங்க. அவங்களே இந்த குழந்தைய அனுப்பிக்காங்க இந்த நாட்டை காப்பாற்ற. என்ன எல்லாரும் சர்வ சேஷ நாக்னின்னு அறிவாங்க. பிரதா, பிரார்த்தனா, பிரகதி 3 பிறவிலையும் நான் மனித பிறவியாக தான் பிறந்தேன். சர்வ சேஷ நாக்னிக்கு எத்தனை உருவம் மாறினாலும், எத்தனை வாழ்க்கை மாறினாலும் அவளுக்கு மிகப்பெரிய தருணம் எது தெரியுமா? அவளோட கடவுள் அவளை தேர்ந்தெடுக்கிற தருணம் தான். ஒரு பெரிய நோக்கத்துக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வர என்னை விடவும் மகாசேஷ நாகினி தான் தேவைப்படுறா. 100 வருஷம் தவம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் இச்சாதாரி நாகினியா மாறுவா. ஆனா நீ 100 வருஷம் தவம் இல்லாம நாகினியாவே பிறப்ப. உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வரது என் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாயிருக்கும். ஒன்று, அவ வருவா. மகா சக்தி கொண்ட நாக மனித, புதிய மகா சக்தி வாய்ந்த வாரிசு, அனந்தா குலத்தை சேர்ந்தவர். அதுதான் நீ. இந்த விதியை நாகமே தேர்ந்தெடுத்திக்கி. இந்த உலகத்தை அழிவுலேருந்து காப்பாற்ற நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிக்க. இன்றைக்கு இந்த 7 பேத சக்தியும் கொண்ட மகா சக்தி வாய்ந்த மகா வரிசையை நான் இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறேன். வா, நான் உன்னை உன் விதி காத்திருக்கிற பாதைக்கு நான் உன்னை அழைச்சி சொல்றேன். நீ கேட்கவே மாட்டல. இவன் மீது சக்தி நான் உன்னை விடவே மாட்டேன். என் மக அதிசயமான உலகத்தை சேர்ந்தவன். அவட பேர் அனந்தா.
இந்த பேரை தானே அப்ப வந்தவர் சொன்னாரு. எங்களை அழிக்க போறது யாரு? யாரு? சொல்லு சொல்லு. ஒரு முறை இல்ல, 1000 முறை தாக்குனாலும் ஒரே ஒரு தாக்குதல்ல உங்களை முடிக்கிறவ அவதான். யார் அவ? யாரு? யார் வரப்போறா? அவதான். நீங்க என்ன கொல்லலாம், என்ற முடிவை கொண்டு வரலாம், ஆனா அவளுக்கு முடிவே இல்லை. இது பாரதம். கால தர்மமும் மகா காலமும் வாழ்ற பூமி. எப்போல்லாம் உங்களை மாதிரி எதிரிங்க வந்திக்காங்களோ அப்போல்லாம் அவ வந்திக்கா. அவ பெண் இல்ல, மனிதனும் இல்ல, மிருகமும் இல்ல, சாத்தானும் இல்ல, தூதரும் இல்ல, கடவுளும் இல்ல. கடவுளோட மிகப்பெரிய சக்தி, கடவுளோட மிகப்பெரிய பக்தி. இச்சாதாரி நாக்னி, சேஷ நாக்னி. ஷாலினி, இந்த குழந்தைய நம்ம என்ன செய்யப்போம்? பாருங்க, இந்த குழந்தை எவ்வளோ அழகாய்க்கா. விஷ்ணுட அளவற்ற அருளால ஆசீர்வதிக்கப்பட்டு சிவபெருமாண்ட கழுத்தை அலங்கரிக்கிற மாலை 5. யாரு? யாரு? சொல்லு.